உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள். அங்குலம் அங்குலமாக, முழமுழமாக அவர்கள் எவ்வாறு செய்கிறார்களோ அவ்வாறே நீங்களும் செய்வீர்கள். 1440 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். இது நாம் நம்முடைய கண்களால் ஒவ்வொரு இடத்தில் பார்க்கின்றோம். நம்மில் பலருக்கு நம்முடைய முன்மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. யூதர்கள் எவ்வாறு வாழுகின்றார்களோ, கிறிஸ்துவர்கள் எவ்வாறு வாழுகின்றார்களோ அதை நாம் பெருமை அடிக்கின்றோம். டேடி, மம்மி. ஒரு முஸ்லிம் தன்னுடைய தந்தையை எப்படி அழைக்கணும்? அப்பா. ஒரு கருணையுடன், ஒரு மரியாதையுடன் தானே ஒரு முஸ்லிம் பேசுவான். கண்ணுக்கு தெரியும் இது சிறியதாக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது, தெரிந்தும் அதுக்குள்ள நாம போவோம். ஏன்னா கிறிஸ்துவர்கள் செஞ்சுட்டாங்கல்ல, யூதர்கள் செஞ்சுட்டாங்கல்ல. அது ஆரம்பமானதுக்கு பிறகுதான் நாமெல்லாம் தாடி எடுக்கிற பழக்கம் வந்துச்சு. பெண்கள் புர்கா போடுகின்ற பழக்கத்தை விட்டாங்க. ஒரு முஸ்லிம் ஒரு இடத்தில் இருந்தா அவருக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கும். எங்கெல்லாம் அந்த வித்தியாசம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழுகின்றார்கள், வெற்றியாளர்களாக வாழுகின்றார்கள். ஒரு சட்டம் தெரிஞ்சுக்குங்க, மற்றவர்களுடைய கலாச்சாரம் நாம எடுத்துக்கொள்ள கூடாது என்பதில்லை. அவங்களுடைய உணவுகள், அவங்களுடைய ஆடைகள் சுன்னத்துக்கு முரண்பாடாக இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். அரபி படிச்சா நமக்கு சந்தோஷம் இல்லை, இங்கிலீஷ் படிச்சா பெருமை. நம்முடைய மொழி தமிழன், தமிழ் பேசினா பெருமை இல்லை, இங்கிலீஷ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தூதர், அல்லாஹ்வின் தூதர். அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நாம் மறுமை நாளின் சிறிய அடையாளங்களை பற்றி, மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நடைபெற இருக்கின்ற அடையாளங்களை பற்றி கேட்டோம். அதை தொடர்ச்சியாக இன்று நாம் இன்னும் சில அடையாளங்களை பற்றி கேட்போம். புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லதத்தபஉன்ன சுனன மன் கப்லகும் ஷிப்ரம் பிஷிப்ரின் வ ஸிராஅன் பிஸிராஇன். நீங்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால், அங்குலம் அங்குலமாக, முழமுழமாக அவர்கள் எவ்வாறு செய்கிறார்களோ அவ்வாறே நீங்களும் செய்வீர்கள். ஹத்தா, எதுவரை என்றால், லவ் தஹலு, அந்த முன் வாழ்ந்தவர்கள் நுழைந்தால், ஜுஹுரா வப்பின், ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்தால், லதஹல்துமூஹு, நீங்களும் அதுக்குள்ள நுழைவீர்கள். காலு யா ரசூலல்லாஹ், சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே, அல் யஹூத் வன் நஸாரா, யூதர்களும் மற்றும் கிறிஸ்துவர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஃபமன், அவர்கள் இல்லை என்றால் வேற யாரு? இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1440 அல்லது 30 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். 1440 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். இது நாம் நம்முடைய கண்களால் ஒவ்வொரு இடத்தில் பார்க்கின்றோம். நமக்கு முன்மாதிரி, நம்மில் பலருக்கு நம்முடைய முன்மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. யூதர்கள் எவ்வாறு வாழுகின்றார்களோ, கிறிஸ்துவர்கள் எவ்வாறு வாழுகின்றார்களோ அதை நாம் பெருமை அடிக்கின்றோம். அவங்களுடைய ஆடைகள் தான் நமக்கு பிடிக்கிறது, சுன்னத்தான ஆடைகள் நமக்கு பிடிக்கல. அவங்க பேசுற வகை தான் நமக்கு பிடிக்கிறது. டேடி, மம்மி. ஒரு முஸ்லிம் தன்னுடைய தந்தையை எப்படி அழைக்கணும்? அப்பா. ஒரு கருணையுடன், ஒரு மரியாதையுடன் தானே ஒரு முஸ்லிம் பேசுவான். அப்போ எப்படி அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதே மாதிரி செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு சொன்னாரு, ஒரு உடும்பின் பொந்து, அது ரொம்ப சிறியதாக இருக்கும், மோசமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியும் இது சிறியதாக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது, தெரிந்தும் அதுக்குள்ள நாம போவோம். ஏன்னா கிறிஸ்துவர்கள் செஞ்சுட்டாங்கல்ல, யூதர்கள் செஞ்சுட்டாங்கல்ல, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அது ஆரம்பமானதுக்கு பிறகுதான் நாமெல்லாம் தாடி எடுக்கிற பழக்கம் வந்துச்சு.
பெண்கள் புர்கா போடுகின்ற பழக்கத்தை விட்டாங்க. அவங்க எப்படி பர்த்டே செய்யறாங்களோ அதே மாதிரி நாமளும் பர்த்டே செய்யணும். அவங்க போலதான் கேக் இருக்கணும், அவங்க போலதான் டான்ஸ் இருக்கணும், அவங்க போலதான் பாட்டு இருக்கணும். அப்போதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை வாழுகின்றோம், அதுல நிம்மதி கிடைக்கும். ஆனா நிம்மதி அதுல இல்லைங்க, நிச்சயமாக அதுல நிம்மதி இல்லை. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல வாழ்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு வழி காட்டியிருக்கிறாங்க. அந்த வழி பின்பற்றி நடந்தால் முஸ்லிம்களுக்கு என்று தனித்துவமாக வெற்றி பாதை கிடைக்கும். எப்போதும் ஒரு முஸ்லிம் ஒரு இடத்தில் இருந்தா அவருக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கும். எங்கெல்லாம் அந்த வித்தியாசம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழுகின்றார்கள், வெற்றியாளர்களாக வாழுகின்றார்கள். எந்தெந்த ஊர்ல முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் இந்த கிறிஸ்துவர்கள், யூதர்கள், மற்ற கலாச்சாரங்கள், ஒரு சட்டம் தெரிஞ்சுக்குங்க, மற்றவர்களுடைய கலாச்சாரம் நாம எடுத்துக்கொள்ள கூடாது என்பதில்லை. அவங்களுடைய உணவுகள், அவங்களுடைய ஆடைகள் சுன்னத்துக்கு முரண்பாடாக இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். நாமும் இட்லி சாப்பிடுறோம், பொங்கல் சாப்பிடுறோம், பிரியாணி சாப்பிடுறோம். ஆனா சுன்னத்துக்கு மாற்றமாக இருந்தால் அந்த கலாச்சாரத்தை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. உதாரணத்துக்கு டைட் ஜீன்ஸ் பெண்கள் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெண்களும் போடக்கூடாது, ஹராம். ஆண்களும் போடக்கூடாது. எவ்வாறு ஒரு பெண் மற்ற ஆணை கவர்ச்சி செய்வதற்காக ஏதாவது ஆடை அணிந்தால் அது தப்பு இருக்கிறதோ, அதே போலதான் பெண்களுடைய கவர்ச்சி பெறுவதற்காக ஆண்கள் ஆடைகள் அணிந்தால், அந்நிய பெண்களுடைய கவர்ச்சி பெறுவதற்காக, அதுவும் குற்றம்தான். நம்முடைய ஆடைகளும் கிறிஸ்துவர்களுடைய, வெள்ளையர்களுடைய ஆடைகளும் சேம், பாடி லாங்குவேஜ் சேம், வாக்கிங் ஸ்டைல் சேம். அரபி படிச்சா நமக்கு சந்தோஷம் இல்லை, இங்கிலீஷ் படிச்சா பெருமை. நம்முடைய மொழி தமிழன், தமிழ் பேசினா பெருமை இல்லை, இங்கிலீஷ். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது நடந்து விட்டது. இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட வரப்போகுது, அங்கெல்லாம் பாருங்க என்ன வித்தியாசங்கள் நடந்துட்டு இருக்கு. அபுதாபியில என்ன கட்டப்பட்டது, ரியாத் நகரத்தில் என்ன கட்டப்பட்டது, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சிச்சா புரியலையா? ஓப்பனா சொன்னோமா? இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா தத்ஹப் அல்லயாலி, லா தத்ஹபில் லயாலி, இரவுகள் போகாது. மறுமை நாள் வந்ததற்கு பிறகு இரவும் இருக்காது, பகலும் இருக்காது, இல்ல, இரவுகள் போகாது. அப்போ மறுமை நாள் வராது. எதுவரை என்றால், ஹத்தா யம்லிகா ரஜுலுன், ஒரு மனிதன் ஆட்சி செய்வான். யுகாலு லஹு, அவனுடைய பேர் அல் ஜஹ்ஜா. ஜஹ்ஜா என்கின்றவன் ஆட்சி செய்கின்றவரை மறுமை நாள் வராது. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து, மறுமை நாள் உண்டாகாது. ஹத்தா யஹ்ருஜா ரஜுலும் மின் கஹதான், கஹதான் என்ற குலத்திலிருந்து ஒரு மனிதன் வருவான். வந்து யசூகுன் நாசா பிஅஸாஹு, மனிதர்களை தன்னுடைய கைத்தடியால் வழி நடத்தி செல்வான். சிலர் சொல்கிறார்கள், அந்த மனிதன் தான் இந்த ஜஹ்ஜா. இதுவரைக்கும் அது நடக்கல. இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா தகூமு ஸாஅத்து, மறுமை நாள் வராது. ஹத்தா தஹ்ருஜா நாரும் மின் அர்தில் ஹிஜாஸ், ஹிஜாஸ் உடைய பூமியிலிருந்து ஒரு தீ, நெருப்பு வெளியேறும், நெருப்பு உண்டாகும். ஹிஜாஸ் எது? மக்கா மதீனா இருக்குல்ல, அந்த மக்கா மதீனா இருக்கிற இடத்துக்கு பேர் ஹிஜாஸ். அந்த ஹிஜாஸ்ல இருந்து ஒரு நெருப்பு வரும். துதீஉ அனாகல் இப்லி பிபுஸ்ரா, பஸ்ரா என்ற ஒரு ஊர் இருக்கு ஈராக்ல. பஸ்ரால இருக்கிற ஒட்டகங்களுடைய கழுத்துகளை ஒளிர செய்யும். எந்த அளவுக்கு அந்த தீ பெருசா இருக்கும் என்றால்,
அந்த தீ வளிமண்டலத்தை ஃபுல்லா பரவுனதுக்கு பிறகு பஸ்ரால இருக்கிற ஒட்டகங்கள் அந்த தீயோடைய வெளிச்சத்தால் ஒளிரும். அந்த மாதிரி நடக்கும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கிதாப் அத்-தஸ்கிரால சொல்கிறார், ஹிஜ்ரி 654வது வருடத்துல ஜும்மாவுடைய நாள்ல அந்த மாதிரி ஒரு தீ வந்துச்சு மதீனாவுக்கு அருகில். மதீனாவுடைய பல வீடுகளை எரிச்சுது அந்த தீ. அப்போ இந்த ஒரு அடையாளமும் வந்து விட்டது. சிலர் சொல்கிறார்கள், இல்ல இந்த தீ கடைசி மறுமை நாளுக்கு முன்னால் வரும், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கு தான் தெரியும் அது வந்து விட்டதா இல்ல வரப்போகிறதா என்பது. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வலு அஷ்ராத்திஸ் ஸாஅத்தி, மறுமை நாளின் முதல் அடையாளங்களிலிருந்து இருக்கிறது நாருன், ஒரு நெருப்பு தீ, தஹ்ஷுருன் நாஸ மினல் மஷ்ரிகி இலல் மக்ரிபி, கிழக்கு திசையிலிருந்து மக்களை மேற்கு திசையின் பக்கம் சேர்க்கும். இன்னொரு ஹதீஸ்ல ஹதரமௌத் என்ற ஒரு இடம் இருக்கிறது யமன் தேசம் பக்கத்துல, அங்கேருந்து ஒரு தீ வரும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, நீங்க என்ன கட்டளை இடுகிறீர்கள் அந்த நேரத்தில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிஷாம், ஷாம் தேசம் சீரியா இருக்குல்ல, அந்த தேசத்துக்கு நீங்க போயிடுங்க அந்த மாதிரி தீ வந்தது என்றால். இன்னொரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஅ ذئبٌ இலா ராஇ கனமின் ஃபஅخذ மின்ஹா ஷாத்தன், ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை மேய்க்கின்றவர்கிட்ட ஒரு ஆட்டை எடுத்துக்கிச்சு. இந்த மேய்ப்பாளர் என்ன பண்ணாரு, போய் சண்டை இட்டு அந்த ஓநாய்கிட்டேருந்து அந்த ஆட்டை பிடுங்கி எடுத்துக்கிட்டார். அப்போ அந்த ஓநாய் உட்கார்ந்து கேட்குது, எனக்கு அல்லாஹ் தாலா எது உணவு தந்தானோ அந்த உணவை நோக்கி நான் வந்தேன், நான் எடுத்துக்கிட்டேன். அரபி மொழியில பேசுது. அரபி மொழி, நமக்கு தெரியாத மொழியில ஓநாய் பேசுது. நீ ஏன்பா என்கிட்ட எனக்கு அல்லாஹ் கொடுத்த உணவை பிடுங்கி எடுத்துக்கிட்ட? அப்ப அந்த நபர் சொன்னாரு, ذئبٌ يتكلم, ஒரு ஓநாய் அரபி மொழியில பேசுதா? فقال الذئب, அந்த ஓநாய் சொன்னது, அஜபு மின் ஹாதா, இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அற்புதமான விஷயம் என்னவென்றால், ரஜுலுன், ஒரு மனிதன், ஃபின் நஹ்லாத் பைனல் ஹர்ரத்தைன், சொல்றாரு பேரித்த மரங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சிறு கற்களுடைய பூமிக்கு மத்தியில மதீனா நகரத்தை சொல்றாரு. மதீனா நகரத்தில ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் சொல்றார், மாஹுவா காயினுன் பாதக்கும், உங்களுக்கு பிறகு எதெல்லாம் நடக்க போகிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் சொல்லி கொண்டே இருக்கிறார். நான் அரபி மொழியில் பேசுவதை விட அந்த மனிதர் சொல்கிறார் பாருங்க நடக்க போகின்ற விஷயங்கள், அதுதான் அதிகமாக அற்புதம் அதிசயமான விஷயம். அந்த மனிதன் யஹூதியாக இருந்தார். ஃபஜா இலன் நபி ஸல்லல்லாஹு, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல இந்த ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, உங்களை பத்தி அந்த ஓய்நாய் சொன்னது, நான் உங்கள்கிட்ட முஸ்லீம் ஆயிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மகிழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நடைபெறுகின்ற அடையாளங்களில் ஒன்றாகும். எது என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை விட்டு போனால் அவனுடைய செருப்பு அவனை சொல்லும் அவனுடைய வீட்டில என்ன நடந்தது என்பது. மேலும் அவனுடைய சாட்டை அவனை சொல்லும், அவனுடைய செருப்பின் பட்டை சொல்லும் அவனுடைய வீட்டில என்ன நடந்துச்சு. இப்ப இந்த மொபைல் இது வரைக்கும் கையில இருக்கு, போக போக செருப்புல கூட வச்சுக்குவாங்க சிசிடிவியோடைய ரிசீவர். என்னென்ன நடக்க போகுது தெரியல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1440 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்சி பியதிஹி, யாருடைய கரத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லா தகூமுஸ் ஸாஅத்து, மறுமை நாள் வராது, ஹத்தா துகல்லிமு அஸ்ஸிபாஉ அல் இன்சா, காட்டு விலங்குகள் மனிதர்களுடன் பேசுவார்கள். எதுவரை என்றால், அதே விஷயங்கள், அவனுடைய செருப்பு அவனுடன் பேசும், அவனுடைய சாட்டை அவனுடன் பேசும். உங்களிடத்தில் கேட்பதற்கு நேரம் இல்லை, என்னிடத்தில் சொல்லுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம்
ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் மீதி இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கேட்போம். இது கேட்டதன் மூலமாக நம்முடைய ஈமான் உறுதியாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தூதர், அல்லாவின் தூதர். அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் தான் சொல்லி இருக்கிறார், நன்மை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், தீமை செய்தால் நரகத்தில் விடுவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தீமை செய்வதை விட்டும் காப்பாற்றுவானாக, நல்லது செய்வதற்கு தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.